அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், நபியை நீர் கூறும் வேதம் அருளப்பட்டவர்களே, உங்கள் தீனில் அநியாயமாக எதையும் மிகைப்படுத்தி விடாதீர்கள். தீனில் குலு பண்ணாதீங்க. குலு அப்படின்னா வரம்பு மீறி போகிறது. இப்போ அல்லாஹ் எந்த அளவுக்கு சொன்னானோ அவ்வளோ மட்டும்தான் செயல்படணும், அதுக்கு மேலே செயல்படக்கூடாது. இன்னும் நான் சொன்னல, எப்போவுமே நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன், தீனில் கூடுதலாக ஆக்கக்கூடாது, குறைவாகவும் ஆக்கக்கூடாது. தீன் என்ன 4 விஷயம்: ஓனரு, அடிமை, ஆர்டர்ஸு, கூலி. அப்போ தீனில் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆடு பண்ணிட்டாங்க. ஆடு என்ன பண்ணிட்டாங்க, அல்லாவும் ஓனரு, ஈசா நபியும் ஓனருன்ட்டாங்க. அப்போ தீனில் எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சா? அப்போ அப்போ அல்லாவுக்கு எப்படி சுயமாக உத்தரவுகள் போடுவதற்கு அதிகாரம் இருக்கோ அது மாதிரி ஈசா நபிக்கும் இருக்குன்னு அர்த்தமா? அது ரசூலா கிடையாது. அது ரசூலா பற்றி குரான் சொல்லுது, இவர் சுயமாக எதையும் பேச மாட்டார், நான் தான் சொல்லி கொடுக்குறேங்கிறேன். ஆனால் ஈசா நபியும் பைபிள் என்ன சொல்கிறாரு, நான் என்னுடைய புறத்திலிருந்து சுயமாக எதையும் பேசுவதில்லை, என்னுடைய பிதா அறிவித்தவைகளை மட்டும்தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு பைபிளில் பேசுகிறாரு. அது எல்லாமே ஓப்பனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஏன் தீனில் வரம்பு மீறுறீங்க? இது தீன், இது சாதாரண மசாயில் பிரச்சனை கிடையாது. புரியுது நான் சொல்கிறது? அப்போ ஓனர் ஆடு ஆகக்கூடாது. அதே மாதிரி தீனில் இன்னொரு பிரச்சனை என்ன, தீனில் வரம்பு மீறாதீங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு அடுத்து வர்ற ரசூலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் நிராகரிக்கிறீங்க. இதுவும் என்ன, வரம்பு மீறுதல் தான். இது நிராகரித்தா என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ஆர்டர்ஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக என்னெல்லாம் மனிதர்களுக்கு அடிமைகளுக்கு சொல்லப்பட்டதோ அதெல்லாம் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆயிரும்? அப்பவும் தீன் மாறிடும்ல. புரியுதா? இவரை ஓனர் ஆக்கிட்டாலும் தீன் மாறிடும், ரசூல்லாவை அல்லாஹ்வுடைய ரசூல் இல்லைன்னு சொல்லிட்டாலும் தீன் மாறிடும். அப்போ அதனால தான் இன்றைக்கி நம்ம லட்சியம் வேறையாக இருக்குது, அவங்க லட்சியம் வேறையாக இருக்குது. ஆனால் நாளைக்கு ஈசா நபி வந்தாங்கன்னா முஸ்லீம்களுடைய லட்சியமும் ஈசா நபியுடைய லட்சியமும் ஒன்று தான். புரியுதா? அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே கிடையாது. நபிமார்கள் அனைவரும் ஒரே பணி தான் கொடுத்து அனுப்பப்பட்டவங்க.